இப்போ நம்ம ஒரு குக்கிங் டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். நம்ம வீட்ல ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்யறக்காக, சாதம் எப்பவுமே நம்ம வடிச்சு, ஆற வச்சு எடுப்போம் இல்லையா? அத வந்து நம்ம பொதுவா கேஸ்ல வச்சு தான் அது ரொம்ப நேரம் கொதிச்சு கரெக்ட்டான பக்குவத்தில நம்ம அந்த சாதத்த வேக வச்சு வடிச்சு எடுக்கணும். அந்த மாரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்கறக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஒண்ணு பார்க்கலாமா? எப்பவுமே நம்ம பாஸ்மதி அரிசிய ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அரிசி ஊற வைக்கணும். ஊறுன அரிசிய குக்கர்ல சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பும், 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்து ஒரு விசில் விட்டுக்கலாம். விசில் விட்டவுனே அந்த குக்கர அப்படியே எடுத்து சிங்க்ல வச்சுட்டு, பைப் ஓப்பன் பண்ணி அந்த பிரஷர ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது பிரஷர் ஃபுல்லா இருந்ததுன்னா சாதம் குழஞ்சிரும். பாருங்க, அந்த தண்ணியோட தூக்கி நம்ம வடிகட்டியில வந்து அந்த சாதத்த அப்படியே ஊத்திருங்க. தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம், எப்பவும் போல நம்ம சாதத்த ஆற வச்சு பாருங்க, எப்படி உதிரியா வந்திருக்குதுன்னு. சாதம் குழையவே இல்ல. இந்த மாரி வடிச்சு எடுத்துக்கங்க. இத மட்டும் மறந்துறாதீங்க. விசில் வந்தவுனே பிரஷர ரிலீஸ் பண்ணிட்டு, உடனே சாதத்த வடிகட்டி எடுத்துறணும். ஈஸியான மெத்தட்ல சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கேஸும் மிச்சமாகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.